குருவே குருவே, இன்னைக்கு ஒரு அதிசயம் நடந்துச்சு. சீடனே, முதல்ல அமைதியாயிரு. அப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்லு. டேய், என்னடா ஆச்சு? குருவே, நான் ஒரு அனைத்தும் அறிந்த ஞானியை பார்த்தேன் குருவே. அப்படியா? எப்ப பார்த்த? என்ன நடந்துச்சு? நான் ஒரு மரத்துல உட்கார்ந்து மரத்தை வெட்டிட்டு இருந்தேன் குருவே. அப்போ இவன் என்ன நுனி மரத்துல உட்காந்துக்கிட்டு மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கான்? ஏப்பா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, மரம் வெட்டுறேன். ஏப்பா, அப்படி வெட்டக்கூடாது. இப்படி வெட்டுனா நீ கீழே விழுந்துடுவ. எனக்கு எல்லாம் தெரியும், நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. நீ கீழே விழ போற, அவ்வளவுதான் உனக்கு சொல்ல முடியும். ஐயோ அம்மா! நான் சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள விழுந்துட்டானே. ஐயோ, அவன் பாக்குறதுக்குள்ள இங்க இருந்து திரும்பி பார்க்காம போயிட வேண்டியதுதான். அடடா, இவர் சொன்ன மாதிரியே நான் கீழே விழுந்துட்டேன். இவர் ஒரு சாதாரண ஆளே இல்ல, அனைத்தும் அறிந்த ஞானி. ஐயா கொஞ்சம் நில்லுங்க, ஐயா கொஞ்சம் நில்லுங்க ஐயா. என்னப்பா, என்னையே நீக்க சொல்ற? நான் கீழே விழ போறது முன்னாடியே அறிஞ்சு சொன்ன நீங்க ஒரு அனைத்தும் அறிந்த ஞானி. நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். அட, இவன் என்ன முட்டாளா? என்ன போய் ஞானிங்கிறான்? நாங்கெல்லாம் எதையும் வாங்காம ஆசீர்வாதம் பண்ணக்கூடாது. உன்கிட்ட என்ன வச்சிருக்க? என்கிட்ட ஒரே ஒரு பொற்காசு இருக்கு, அதை நீங்க வாங்கிக்கிட்டு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. இதே அறிவோட தீர்காயுசா இருப்பான். தெய்வமே, தினமும் இந்த மாதிரி ஒரு முட்டாளை என் கண்ணுல காட்டுப்பா. நீ ஒரு அதிர்ஷ்டசாலி தான். மறுபடியும் அந்த ஞானிய பார்த்தா கண்டிப்பா ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு வரணும். சரி, இப்ப நீங்க கடைக்கு போய் விரிசல் இல்லாத உடையாத பானையா பார்த்து வாங்கிட்டு வாங்க. நல்ல பானையா பார்த்து வாங்கிட்டு வரணும். இந்தாங்க, இந்த பையில காசு இருக்கு. பானையை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு தேவையானதையும் வாங்கிட்டு வாங்க. சரிங்க குருவே. ஏய், இந்த கடையில பழங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குடா. வாசனையே ஆளை தூக்குதுடா. டேய் டேய், சாப்பிட்டு போடலாம்டா. முதல்ல குரு சொன்ன வேலையை முடிச்சிட்டு அப்புறமா சாப்பிடலாம்டா. ஆமாண்டா, அப்படியே பண்ணோம்டா. அங்கே பாருங்கடா, அந்த கடையில நிறைய பானை இருக்கு, அங்க போய் வாங்குவோம். வாங்க வாங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான பானை வேணும்? என் கடையில எல்லா விதமான பானையும் இருக்கு. எங்க குருநாதர் உடையாத பானையா பார்த்து வாங்கிட்டு வர சொன்னாங்க. என் கடையில பல வர்ணம் பூசிய பானைகள்லாம் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பானையை எடுத்துட்டு வாங்க, நான் விலையை பார்த்து குறைச்சு தர்றேன். சரி, இங்க எல்லாமே நல்ல பானை தான். உங்களுக்கு என்ன மாதிரியான பானை வேணுமோ நீங்களே போய் எடுத்துட்டு வாங்க. இந்த பானை அழகா இருக்குடா. ஆமாண்டா, நல்லா இருக்கு. ஆனா குருநாதர் உடையாத பானையா பார்த்து வாங்கிட்டு வர சொன்னார்ல. டேய், அப்போ உடைச்சு பார்த்து வாங்கிட்டு போவோம்டா. சரிடா, உடைச்சு பார்ப்போம். ஐயோ, என்ன உடைஞ்சிருச்சு? நாம எல்லா பானையும் உடைச்சு பார்த்துட்டு உடையாத பானையா பார்த்து எடுத்துட்டு போவோம்டா. டேய், இந்த கடையில எல்லா பானையும் உடையுதுடா. குரு சொன்ன மாதிரி எந்த பானையும் இல்லடா. டேய் டேய், நிறுத்துங்கடா, என்னடா பண்றீங்க? அச்சோ, என் கடையே காலி பண்ணிட்டாங்களே. நீங்க உடைச்ச எல்லா பானைக்கும் ஒழுங்கா காசை கொடுத்துட்டு போங்க. நீங்க சொன்ன மாதிரி உங்க கடையில உடையாத பானையே இல்ல, எல்லா பானையுமே உடையுது. டேய் முட்டா பசங்களா, உடைச்சா எல்லா பானையும் உடையுண்டா. உடையாத பானைன்னா விரிசல் இல்லாத பானைன்னு அர்த்தம். இது கூட தெரியாம இருக்கீங்க முட்டா பசங்களா? இவ்வளவுதான் இருக்கு எங்க கிட்ட காசு. நீங்க உடைச்சதுக்கெல்லாம் இந்த காசு சரியா போச்சு, போங்கடா. காசெல்லாம் கடைக்காரன் எடுத்துக்கிட்டான், அப்ப நம்ம பழங்கள் எல்லாம் வாங்கவே முடியாதா? வாங்கடா, நாம போய் நடந்ததெல்லாம் குரு கிட்ட சொல்லலாம். என்ன ஆச்சு? ஏன் இப்படி வர்றீங்க? பானையெல்லாம் எங்க? இதுதான் நடந்துச்சு குருவே. அச்சோ கடவுளே, இந்த முட்டாள்களை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்?